ஹலோ ஆல், நான் கார்த்திகேயன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் என்னன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஸோ வாழ்க்கையில் ஹார்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாழ்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய உடம்பு உயிரோட வாழ்கிறதுக்கும் சரி, ஹார்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு எதனால் வந்துட்டு இருக்கு? ஸோ இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி? இன்னைக்கு ஹார்ட் மூலியமா வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான சில காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி பிபி லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு எல்டிஎல், அதாவது தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட். சில பேரெல்லாம் யோசிப்போம், எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்டே இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன்ஸ் மூலியமா நீங்க ஸ்மோக்கிங் பண்ணாத ஒரு நபரா இருந்தாலும், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மாதிரி உங்களுடைய உடம்புலையும் வந்துட்டு பொல்யூஷனால பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி நிறைய காரணங்கள் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணங்களா சொல்றாங்க. மேஜரா ஹார்ட்ல வரக்கூடிய முக்கியமான சில ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, ஹார்ட் பிளாக் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஆன்ஜினா ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடம்புல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரியான காரணங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுடைய சுகர் லெவல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 150 நம்ம நேச்சுரலா கண்ட்ரோல்லேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட் பிரஷர் கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு 120/80 இந்த ரேஞ்சில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெல்தியான ஃபுட், ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிறதும் கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெய்லி ஒரு 3 to 4 hours, மினிமம் ஒரு 2 to 3 hours ஆகுது வாக்கிங் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது, ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறது, அதே மாதிரி சால்ட், சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், அதே நேரத்தில் ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது, இல்லைனா அளவாக நம்ம குறைச்சிக்கிறது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறுறப்போ நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் சொன்ன எந்த விஷயங்களுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்மளால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் வாழ முடியாது. சால்ட் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம், சுகர் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பொல்யூஷன்ஸ் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இன்னைக்கு பொல்யூஷன் இல்லாத லைஃப் வாழணும்னு நினைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி நம்மளை வாழ விட போகிறது கிடையாது. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய ப்ராப்ளம்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட 2016 பார்த்தோம்னா 5.25 கோடி மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 5.25 கோடி மக்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமே 38 லட்சம் ஆண்கள், அதே மாதிரி 34 லட்சம் பெண்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொன்ன விஷயம். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், 40 வயசு கீழே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு மெஜாரிட்டி வர்றதுக்கான முக்கியமான காரணம் இன்னைக்கு வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல். அதுல 50% ஆஃப் 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மள யாரு வேணாலும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட நபராவோ இல்லைன்னா பாதிக்கப்படக்கூடிய நபராவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றது அப்படின்றது கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம வாழ்க்கை முறைகளை நம்ம மாத்தினாலும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டியோட லைஃப் ஸ்டைலை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ புத்திசாலித்தனம் என்னன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வராம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும், அதே நேரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர், ஸோ நீங்க ஹார்ட் அட்டாக்கால பாதிக்கப்பட்ட ஒரு நபரா, நீங்க ஹார்ட் சம்பந்தப்பட்டு ஹார்ட் பிளாக் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஒரு நபரா, அதே நேரத்தில் ஆன்ஜினா இல்லைன்னா இதயம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்ட நபரா நீங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய
அதே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் நமக்கு ஏற்படாம ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராம நம்மளை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் உங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய ப்ராடக்டோடைய நேம் என்ன அப்படின்னா ஐபல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஐபல்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இண்டஸ் விவா அப்படின்ற நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கக்கூடிய கம்பெனில இருந்து தான் ஐபல்ஸ் ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஐபல்ஸ் ப்ராடக்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு 1 லிட்டர் ஜூஸ் பாட்டிலா இருக்கும், யூவி ட்ரீட்டட் பாட்டில். ஸோ நமக்கு கிளாஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஐபல்ஸ் ப்ராடக்ட்ல நமக்கு என்ன மெயினான இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்கன்னா அசாய்பெரி, மல்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட், அதிக நோய் எதிர்ப்பு சேர்த்திருக்கக்கூடிய ஒரு 15 வகையான பழங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஐபல்ஸ்ல இருக்கு. ஸோ ஐபல்ஸ்ல மெயினான இன்கிரீடியன்ட் அந்த அசாய்பெரின்ற ஒரு பழம். இதுவரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ்லயே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவன் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரூட் அசாய்பெரி. ஸோ சவுத் அமெரிக்கா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல பிரேசில்ல விளையக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இந்த அசாய்பெரி ஃப்ரூட். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னா ஒரு லெமன் சைஸ்ல தான் இருக்கும் ஒரு அசாய்பெரி. கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒரு 1027 தண்ணி பழம் வாட்டர் மிலன் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா என்ன இம்யூனிட்டி நம்ம உடம்புக்கு கிடைக்குமோ அது முழுக்க முழுக்க இந்த அசாய்பெரி அப்படின்ற ஒரு ஃப்ரூட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அசாய்பெரின்ற ஃப்ரூட் ஒரு லெமன் சைஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட். அது கிட்டத்தட்ட 1027 வாட்டர் மிலனுக்கு ஈக்குவல், அந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்னு சொல்றாங்க. அந்த அசாய்பெரி ஃப்ரூட் ஐபல்ஸ்ல மெயினான இன்கிரீடியன்ட்டா சேர்த்து அடிஷனலி ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் ஹைலி இம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அடிஷனலா ஆட் பண்ணி ஐபல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஸோ ஐபல்ஸ் ப்ராடக்ட்டை காலையில ஒரு 30 ml, ஈவினிங் ஒரு 30 ml, ஒரு நாளைக்கு 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறதுக்கு half an hour பிஃபோர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்போ நமக்கு முக்கியமான பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷ குழந்தையில இருந்து எவ்வளவு ஏஜ் ஆனவங்க வேணாலும் போத் மென் அண்ட் விமன் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியும் 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்ப பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல எந்த விதமான நோயும், எந்த விதமான வைரஸும், எந்த விதமான டிசார்டரும், எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாம பிரிவென்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஐபல்ஸ். ஸோ எப்படி பிரிவென்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இன்னைக்கு நார்மலி ஒரு பர்சன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா 3.5 kg ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இயற்கை முறையில் விளைஞ்ச ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளால 3.5 kg வாங்க முடியுமானா வாங்குறதுக்கு பணம் இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு முடியாது. அந்த 3 கிலோ காய்கறி பழம் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ முழுமையா இந்த 60 ml ஆஃப் ஐபல்ஸ் டெய்லியும் நம்ம எடுத்துக்கிறப்போ 3.5 kg ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கக்கூடிய சத்தை விட அதிகமான சத்து கொடுக்கும். ஸோ 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எந்த பிரச்சனையும் நமக்கு வராம பார்த்துக்கலாம். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஃப்ரம் ஏ டு Z, ஃப்ரம் ஹெட் டு டோ எல்லா விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் பண்ணும். மெயின்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. ஸோ நமக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். ஸோ ஐபல்ஸ் எப்படி ஹார்ட் ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அடுத்த வீடியோல கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதே நேரத்தில் டெய்லியும் 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லெவலை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். பிளட்டோடைய ஃப்ளோவை நமக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் ஹார்ட்ல பிளாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பிளாக்கு நமக்கு வந்துட்டு பிளாக்கை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ சிம்பிளி சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு மெயின்லி சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அதே நேரத்தில் ஃப்ரம் ஹெட் டு டோ சாதாரண கைவலி, கால்வலி, தலைவலின்னு ஆரம்பிச்சு ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி ஹை பிபி, லோ பிபி ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி நர்வஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, போன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனைகள் மனித உடம்புல இருக்குமோ எல்லா விதமான ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் டாக்டர். ஸோ டெய்லியும் 60 ml ஆஃப் ஐபல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராப்ளம் வராம பார்த்துக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா முழுமையா எல்லா விதமான ஹெல்த் ப்ராப்ளம்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் டாக்டர் ஐபல்ஸ். ஸோ ஐபல்ஸ் உண்மையாவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய கம்பெனி கிட்டத்தட்ட ஆயுஷ் பிரீமியம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாங்கியிருக்காங்க. ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட்டுக்கு அர்த்தம் என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். அதாவது ஒரு ப்ராடக்ட் 100% நேச்சுரல் ப்ராடக்ட், சைடு எஃபெக்ட் எதுவுமே இப்போ கிடையாது, எப்பவுமே ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரூவன் பண்ணப்பட்டதுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. நேச்சுரல் ப்ராடக்ட் சைடு எஃபெக்ட் எதுவும் கிரியேட் பண்ணாது. ஸோ ஒரு பிரச்சனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிஷனலி நிறைய பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தைரியமா நம்மளுடைய ஐபல்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஸோ ரெகுலர்லி நம்மளுடைய ஐபல்ஸ் ஒரு 3 to 6 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வராம பார்த்துக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா முழுமையா எல்லா விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஐபல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட ஆக்சுவலா எதுக்காக இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்புள் ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள். அப்ப இந்த ஹார்ட் ப்ராப்ளமால
ப்ராப்ளம்னால பாதிக்கப்படாம நம்ம இருக்கணும். இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி நமக்கு இருக்கு, அதுக்காக நம்ம வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்ன ஐபல்ஸ் ப்ராடக்ட். ஸோ ரெகுலர்லி ஐபல்ஸ் நம்ம கன்சியூம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலா ஐபல்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையானா லைவ் டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ்ல உண்மையாவே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உண்மையாவே வந்துட்டு ரிசல்ட் எடுத்த உண்மையாவே பிரச்சனைகள்லாம் சரியான நபர்களுடைய லைவ் வீடியோஸ் நீங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரூனஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை தாண்டி அடிஷ்னலி நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பாதுகாத்துக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறப்போ சாக்கெட்ல நம்ம சார்ஜர் மாட்டி நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜ் ஏற்றிக்குவோம். இதுவே நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை வெளியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் போர்ட் தேட முடியாது. அப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம கூட பவர் பேங்க் வச்சுக்குவோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான். இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கிறது கிடையாது, நல்ல லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்றது கிடையாது. அப்போ நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்க முடியல. பிகாஸ் அன்னைக்கு உணவே மருந்து, இன்னைக்கு மருந்தே உணவுன்னு மாறியாச்சு. அப்போ ஈஸியா ஹெல்த்தியா நம்மளுடைய பாடியை நம்ம பாத்துக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் கிடைக்கல. அடிஷ்னலா ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயமா இந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா நம்ம ஆரோக்கியத்தை எடுத்துக்க போறோம். ஸோ நம்மளுடைய ஐபல்ஸை பயன்படுத்தி ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்தி எல்லாருக்கும் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் விஷ் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை லைக் இந்த ஒரு வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய், திஸ் இஸ் கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச்.